ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கண்ணேறு என்பது ஒருவர்கிட்ட வேண்டுமென்று நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஒரு விஷயத்தை பார்த்து அதாவது பாதி படையணும் என்று சொல்றதுக்காக நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்று சொன்னால், அதாவது ஒரு மனிதன் மற்றவருடைய அழகையும் மற்றவருடைய செல்வத்தையும் மற்றவருடைய வசதியையும் பார்த்து அவனுடைய உள்ளத்துல வரக்கூடிய ஒரு ஏக்கத்துடைய வெளிப்பாடு இருக்குது, அதுதான் கண்ணீர். அது ரசூலுல்லாஹ் வரைவிலக்கணப்படுத்தி சொல்லாது விட்டாலும் கூட ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. எப்படி? இதா ரஅய்தும் மின் அஹீக்கும் மா யுஅஜிபுக்கும், அதாவது இதா ரஅ அஹதுக்கும் மின் அஹீஹி மா யுஅஜிபுஹு, உங்கள் ஒருவர் தன் சகோதரரிடத்திலே அவருடைய மனசை கவரக்கூடிய ஒன்றை கண்டுவிட்டால் ஃபல் யுபர்ரிக், அவர் பாரக்கல்லாஹு ஃபீக் என்று சொல்லட்டும். எப்படி? அவர் பாரக்கல்லாஹு ஃபீக் என்று சொல்லட்டும். ஃபஇன்னல் ஐன ஹக்குன், ஏனென்றால் கண்ணேறு உண்மையானது, கண்ணேறு உண்மையானது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே நாங்கள் ஒரு மனிதர்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்தை காண்றோமா, பாரக்கல்லாஹு ஃபீக் அப்படி என்ற வார்த்தையை நாம் என்ன செஞ்சிடணும், சொல்லிடணும். அந்த மாதிரி சொல்ற நேரத்தில் நாங்கள் துவா கேட்டாச்சு, எங்களோட உள்ளத்திலிருந்து வரல. சிலர் அப்படி இல்லை, சிலருக்கு ஏங்கு அடிமூச்சிலிருந்து வெளியே வந்துடும். அப்படி என்ன இவனுக்கு என்ன செஞ்சிடும், மனசுல சரியான ஒரு பயங்கரமான என்னடா இப்படி நீங்க பாரக்கல்லாஹு ஃபீக் சொல்லிருங்க அப்படி அந்த ஏக்கம் என்றது இருக்குது, அது மனிதன் இயல்புல வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம். இதனாலதான் சிலர் என்ன செய்யறாங்க, அது பிழை. வீடு கட்டுற நேரத்தில் பெருசா மாஷா அல்லான்னு போட்டு வைக்கிறாங்க. என்னது பார்த்து சொல்லிருங்க, அப்பா இங்கிட்டு வர முடியா மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிருங்க, பாரக்கல்லாஹு ஃபீக் அப்படின்னு போட்டுறாங்க பெருசா பெரியதுல. இது பிழை, இஸ்லாமிய நடைமுறை அல்ல. ஒருவருக்கு ஞாபகமூற்று அமைப்புல சொல்றதாக ஒரு பகுதி போடுறது வேற, ஆனா இவங்க போடுறது இதை பார்த்து மக்கள் ஞாபகம் ஊடுறதல்ல. இங்க மாஷா அல்லாஹ்வை கொலி விட்டா என்னது, நம்மள பிரச்சனை முடிஞ்சது. மாஷா அல்லாஹ் வீட்டுக்குள்ளே இருக்குது, பாரக்கல்லாஹு ஃபீக் என்னது வீட்டுக்குள்ளே இருக்கு. பாருங்க, ஆயத்துல் குர்சியை அப்படி ராம் பண்ணி வச்சிருப்பாங்க, அது பார்த்தா படிக்கிற மாதிரி இருக்காது, எல்லாம் வேற கூஃபி எழுத்துல இருக்கு. ஆயத்துல் குர்சியான இது என்னது, ஆயத்துல் குர்சின்னு ஒருத்தன் வித்தாண்டு சொன்னா தான் தெரியுமே தவிர அதுல ஆயத்துல் குர்சியை வாசிக்க இயலாது. வாசிக்கிற மாதிரி ஒருத்தன் படிக்கிற மாதிரி இருந்து ஞாபகம் ஊட்டுற மாதிரின்றது வேறு. எனவே பரக்கத்துக்காக தொங்குற கூடுறது பிழை, இப்படி ஒரு நடைமுறை பிழையானது. அப்ப என்ன விஷயம் என்று சொன்னால், இதுக்கு பயந்துதான் என்ன செய்யறாங்க, அப்படியெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. அப்ப என்ன, ஒரு மனிதன் ஒரு சகோதரத்தை கண்டாச்சா பாரக்கல்லாஹு ஃபீக், அல்லாஹ் அவனுக்கு பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ் தஆலா அவனுக்கு அதிகப்படுத்தட்டும் என்ற துஆக்களை தான் நம்ம என்ன செய்யணும், செய்ய வேண்டும் என்ற பகுதியை நம்ம இதில் என்ன செய்யணும் பார்க்கிறோம். இந்த 4 பகுதி இந்த கண்ணேறு சம்பந்தமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதி.